ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நான் உங்களுக்கு இந்த லா பல்மேரா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ரெசார்ட்டு இதை போட்டிருந்தேன், ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா? அதனோட தொடர்ச்சி தாங்க இது. நைட் வியூ அந்த லா பல்மேரா எங்கே இருக்குது அப்படின்னா சாயல்குடியில். ரொம்ப சூப்பரான ரெசார்ட்டுங்க. நீங்கள் ஃபேமிலியாக ட்ரிப்பு போகணும், ஒரு கடற்கரைக்கு போகணும்னிங்கன்னா இதை சூப்பராக நீங்கள் எதுவுமே யோசிக்காமல் தேர்ந்தெடுக்கலாம். பக்கத்தில் இருக்கவங்கன்னா ரொம்பவே சூப்பர், நமக்கு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். டே டைம் கூட போயிட்டு வரலாம். நான் நைட் டைம் இருந்தீங்கன்னா தான் அதனோட எஃபெக்டே தனிங்க. ஏன்னா பொதுவாகவே நம்ம கடற்கரைக்கு நைட்டில் போக கொஞ்சம் பயம் இருக்கும் எல்லாருக்குமே. அதாவது போவோம், ரசிப்போம், வந்துடுவோம் எந்த கடற்கரைனாலும். இப்போ ஒரு 10 o'clock 11 o'clock அந்த மாதிரிலாம் இருக்கணும்னா கொஞ்சம் பயப்படுவோம் இல்லைங்களா? பொதுவாக எல்லாருக்குமே இருக்கிறது தான். இங்கே அந்த பயம் இல்லாமல் நம்ம ரசிக்கலாம். எப்பயும் செக்யூரிட்டி இருக்காங்க, லைட்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட தூரம் தான், நம்ம ரொம்ப ஃபுல்லாக தள்ளிலாம் போக தேவையில்லை. இந்த ஏரியாவில் நம்ம பார்த்தாலே ரசிக்கலாம் சூப்பராக. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிதுங்க. இது பாருங்கள், அழகாக நம்ம இந்த லைட்ஸோடு அப்படியே கடலில் அந்த தண்ணி நைட்டில் வர்றதை பார்க்குறதுக்கு உண்மையிலே மனசுக்கு ஒரு அமைதி, அவ்வளோ ஒரு அமைதி குடிகொள்ளும். நீங்கள் அமைதியாக அந்த மண்ணில் உட்காந்துக்கிட்டிங்கன்னா போதும், ரசிக்கலாம், அருமையாக ரசிக்கலாம். அந்த அலைகள் நம் எண்ணங்கள் அலைகளை கட்டுப்படுத்தும்னே சொல்லலாம். ரொம்ப அருமையான பிளேஸாக இருந்தது. எனக்கு இந்த நைட் வியூ எப்போயுமே ரொம்ப பிடிக்கும். டே டைமில் கடல் பிடிக்கும், இருந்தாலும் நைட்டில் பார்க்குறது அந்த நம்ம மனநிலையே ஒரு அந்த அலைகள் வர்ற சத்தம், இந்த அமைதி எல்லாம் சேர்ந்து மனதுக்கு ஒரு ரம்மியமான ஒரு மனநிலையை ஏற்படுத்தும். எனக்கு ரொம்ப பிடிச்ச டைம். அதே மாதிரி ஏர்லி மார்னிங் அந்த சன்ரைஸ் ஆகிறதும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்கணும்னா இந்த மாதிரி தங்கி இருந்தால் தான் கண்டிப்பாக பார்க்க முடியும். காலையில் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் சன்ரைஸ் பார்க்குறதுக்கும் நான் கடலுக்கு ஓடி வந்துட்டேன். ரொம்பவே என்ஜாய் பண்ணேங்க உண்மையிலே. ரொம்ப சூப்பரான பிளேஸ். இந்த மாதிரி கடலை ரசிக்கணும்னா 2 பனை மரத்துக்கு இடையில் அழகாக ஊஞ்சல் போட்டிருக்காங்க. நீங்கள் வாட்டில் படுத்துக்கிட்டே ரசிக்கலாம், உட்காந்து ரசிக்கலாம். இந்த மாதிரி பிளேஸ் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. அங்கனே சூப்பராக ஒரு கூரை செட்டப், சேர் போட்டு ஒரு குட்டி டைனிங், நல்லா அருமையாக பனை மரத்துலேயே, அது பனை மரத்துக்கு கீழே பனை ஓலையிலே பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், காலையில் நைட்டு ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ காலையில் பாருங்கள் அப்படியே எப்படி சன்ரைஸ் ஆகி வருதுன்னு சொல்லிட்டு. இது கடலுக்கு கொஞ்சம் பக்கத்தில், அதாவது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். நான் ரூம்லேருந்து காட்டுறேன். அப்படியே கடல் பக்கமாக அப்படியே ஒரு வாக் போனோம்னா நம்ம அழகாக பார்த்துட்டு வரலாங்க. இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்ஸ், ஃப்ளவர்ஸு, பட்டர்ஃப்ளைஸ் எக்குத்தப்பா பட்டர்ஃப்ளைஸ் எவ்வளவு அருமையாக அத்தனை பட்டர்ஃப்ளைஸ் வந்துச்சுங்க. இப்போ நான் அப்படியே பார்த்துக்கிட்டே சொல்லிட்டு கடற்கரைக்கு போயாச்சு. கடற்கரைக்கு போய் அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா அமைதியாக உட்காந்து அதை ரசிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த மாதிரி வாய்ப்பு எப்பயாவது தான் கிடைக்கும் இல்லைங்களா? இல்லைன்னா நம்ம ஒரு கடற்கரைக்கு போகிறோம்னா மேக்ஸிமம் இந்த சன்ரைஸ் பார்க்குற மாதிரி, சன்செட் பார்க்குற மாதிரி எனக்கு வாய்க்கலைங்க. இந்த தடவை வாட்சது ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள்.